ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் வந்து மீடியா சொல்கிற அளவுக்கு பயம் கிடையாது. ஒரு சாதாரண வைரஸ் தான். மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் போடும்போது டெஃபினட்டாக வந்து பயமுறுத்துகிற மாதிரி போடாதீங்க. இந்த வைரஸ் வந்து புதிய வைரஸே கிடையாது. நேற்றுலாம் பார்த்தா ஃபஸ்ட் டைம் இந்தியான்னு போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நம்ம அதுக்கான கண்டுபிடிக்கிற அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 2009 2010 கொண்டு வந்தோம். ஸோ அப்போத்துலேருந்து இந்த வைரஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தா ஒரு 3லேருந்து 5 கேசஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த வைரஸஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது மைல்டான வைரஸ். சப்போஸ் இந்த வைரஸ் வந்து ஒரு உருமாற்றம் அடைந்து ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து வரா மாதிரி இருந்தால் கொரோனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கூட்டமான இடத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போஸ் அந்த மாஸ்க் வந்து பார்த்தா ஒருத்தர் சளி இருமல் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக போடணும். இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் புது வைரஸ் கிடையாது, பழைய வைரஸ். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட டாக்டர் சுரேஷ்குமார் சார் தான் இருக்காரு. ஹெச்எம்பிவி அப்படிங்கிற விஷயம் பத்தி இப்போ ரொம்ப வெகுவா நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பத்தின பேச்சு வந்து அதிகமா இருந்தாலும் அதை பத்தின தெளிவு அப்படிங்கிறது அதிகபட்சமா மக்களுக்கு இல்லை. ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. தெளிவு இருக்குது, பட் குழப்பம் தான் வந்துருச்சு. பர்டிகுலராக இந்த லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து லாட் ஆஃப் மீடியாவில் இதை பற்றி பேசவே வந்து ஒரு குழப்பங்கள் இருக்குது. இந்த ஹெச்எம்பிவின்றது வந்து ஒரு ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்ன்னு சொல்கிற வைரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சுக்குழாய் நுரையீரலை பாதிக்கிற வைரஸஸ். இது புது வைரஸ்னால் கண்டிப்பாக கிடையாது. 2001 கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து சர்க்குலேட் ஆனதுக்கான எவிடன்சஸ் இருக்க செய்யுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் டாக்டர்ஸுங்க, அந்த தொற்று நோய் மருத்துவர்கள், ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தருக்கு காஃப், கோல்டு, சளி, மூச்சுத்திணறல் ஏற்பட்டதுன்னா பர்டிகுலராக நாங்கள் அவங்களுக்கு எந்த வைரஸ்னால இந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டது, இந்த ஃபீவர் வந்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேனல் ஆஃப் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பேனலில் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இந்த வைரஸஸை வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்பப்போ மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேசஸ்லேருந்து 10 கேசஸ். ஏன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் எல்லாருக்கும் பண்ண மாட்டோம். யாருக்கு வந்து மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கோ, ஐசியூவில் இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நிமோனியா சஸ்பெக்ட் பண்ணும்போது வேறு காசஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கா, கொரோனா வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது பாக்டீரியா வந்திருக்கான்னு பண்ணும்போது அந்த பேனலில் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ், அது ஒரு 15 ஆர்கானிசத்தை கிருமியை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். அது அந்த 15 கிருமியில் இந்த கிருமியும் இருக்குது. ஸோ நாங்கள் வேறு கிருமியை எதிர்பார்த்து பண்ணும்போது இந்த கிருமியும் பாசிட்டிவ்னு வரதுக்கு சான்சஸ் உண்டு. மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தா ஒரு 3லேருந்து 5 கேசஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த வைரஸஸ். இப்போ இல்லை, கடந்த ஒரு 10-15 வருஷமாக இந்த வைரஸஸை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த வைரஸஸ் வந்து பார்த்தா மற்ற வைரஸஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். எப்படி இந்த ஃப்ளூ, கோல்டு மாதிரியும் இது கொரோனா மாதிரியும் ஒரு காய்ச்சல் வரலாம், இரும்பல், ஒரு தொண்டை கரகரப்பு, ப்ளஸ் வந்து ஒரு மூச்சுத்திணறல். அது யாருக்கு ஏற்படும்னா குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்காது. வயதானவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் உண்டு. இன்பிட்வீன் இருக்க ஏஜ் குரூப்பில், அதாவது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, இல்லை அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது, சுகர் கண்ட்ரோல் அளவுக்கு சில சமயத்தில் மூச்சுத்திணறல் மாதிரி ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. டெத் வந்து பார்த்தா இந்த வைரஸஸ்னால் வரது வந்து ரொம்ப 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 ரேர். அது ஏதாவது ஒரு சிவியர் நிமோனியா வரும்போது சான்சஸ் உண்டு வழியே, மற்றபடி டெத்லாம் ரொம்ப ரேர். பட் ஒரே ஒரு விஷயம், இதுக்கும் கொரோனாக்கும் இதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸாக்கும் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்சஸ் பார்ப்போம்னா, இதில் கொஞ்சம் வீசிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அந்த மூச்சு இழுக்கிற தன்மை, அந்த சத்தம் வந்து ஆஸ்மேட்டிக் வர மாதிரி ஒரு வீசிங் வந்து இதில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் புது வைரஸ் கிடையாது, பழைய வைரஸ். கிட்டத்தட்ட 22-23 வருஷமாக கண்டுபிடிச்சே ஆச்சு. நாங்கள் இது வந்து ஒரு 10-15 வருஷம், ஏன்னா இந்த டெஸ்ட் நான் சொன்ன டெஸ்ட் வந்து ஒரு 10-15 வருஷமாக அவைலபிளாக இருக்குது. அந்த டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் அந்த டெஸ்ட் ஒரு 100 பேருக்கு பண்ணோம்னா 2லேருந்து 3 பேருக்கு இது பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. சடனாக இதை வந்து கொரோனாவோட கம்பேர் பண்ணுறது, மீண்டும் ஒரு லாக்டவுன் வருமானு சொல்றது, அதுக்கெல்லாமும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஈவன் லாக்டவுன் இஸ் பாசிபிள். அது மெயின் காரணம், இந்த பயத்துக்கு காரணம் கொரோனா. அந்த கொரோனா சைனாலேருந்து வந்தது. ஸோ அதோடைய சஃபரிங்ஸ் வந்து மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாருக்கும். அதனால கொரோனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைரஸ் சைனாவில் வந்ததுன்னு சொன்ன உடனே ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறோம். அதான் பிரச்சனையே. சார், இப்போ கொரோனா வந்தபோது மெயினான ஒரு ப்ராப்ளமே என்னவா இருந்தது அப்படின்னா, அது வந்து ஆர்கன்ஸையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஹெச்எம்பிவில அதுக்கான பயங்கள் இருக்கா? ஆக்சுவலாக இந்த நிமோனியா வைரஸ் நான் சொன்ன மாதிரி நுரையீரல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழாயை பாதிக்கிற வைரஸ். அதனால் மெயின் ஆர்கன் இந்த வைரஸில் எது அஃபெக்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. யாருக்கு அஃபெக்ட் ஆகுன்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்க ஆளுக்கு இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. மற்றபடி வந்து எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த வின்டர்ல எல்லாருக்குமே இந்த கோல்டு அண்ட் காஃப் வருது, ரெகுலராக வருது.
அதையும் வந்து இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, வேரி பண்றது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, அதான் சொல்கிறது வந்து வெரி டிஃபிகல்ட். இது வந்து பார்த்தா எல்லாத்துடைய சிம்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எது இதெல்லாம் மூச்சுக்குழாயை பாதிக்கிற வைரஸஸோ அதோடைய ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட சிம்டம் தான். மூச்சுக்குழாயில் வந்து ஃபீவர் வரலாம், இரும்பல் வரும், தொண்டை கரகரப்பு ஏற்படலாம், வீசிங் மாதிரி வரதுக்கு சான்சஸ் வந்து, மூச்சுத்திணறல் ஏற்படலாம். ஏன்னா அது வந்து எந்த ஸ்ட்ரக்சரை பாதிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிம்டம்ஸ் அமையும். ஸோ இந்த வைரஸஸ்லாம் ஃப்ளூ வைரஸஸ், கொரோனா வைரஸஸ், இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸஸ் ப்ளஸ் ரைனோன்னு சொல்லி இந்த காமன் கோல்டுக்கான வைரஸ், இது எல்லாமே வந்து மூச்சுக்குழாயை பாதிக்குது, லங்ஸை பாதிக்குது. ஸோ மூச்சுக்குழாய் லங்ஸை பாதிச்சா அதுக்கான சிம்டம்ஸ் என்னவோ அதான். ஸோ சிம்டம்ஸை வச்சு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், அந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இது என்ன மாதிரி ஜீன் மெட்டீரியல் வந்து அந்த சாம்பிளில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற டெஸ்ட் பிசிஆர் தான். குழந்தைகளை வந்து அதிகமா தாக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் இதோட 5 கேசஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது. அது மெயினா சைல்ட தான் அட்டாக் பண்ணுமா? இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் 3 விதமாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சிம்டமே இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சிலருக்கு கொரோனா அப்படி தான் இருக்கவே இருக்காது. அந்த ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ட்ராவல் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்தது. அது மாதிரி இந்த நீங்கள் ஸ்வாப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் உங்கள் த்ரோட்லையோ இல்லை மற்றவங்க த்ரோட்லேயோ இருக்க சான்சஸ் உண்டு. 1. 2 வந்து பார்த்தா காமன் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி, ஒரு இரும்பல், ஒரு சளி, ஒரு கரகரப்பு, ஒரு வீசிங் மாதிரி. இது பேர் ப்ராங்கியோலைட்டிஸ். இது 2வது மேனிஃபெஸ்டேஷன்ஸ். இதுதான் மோர் காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அந்த ஏசிம்டமேட்டிக் ஒரு 5லேருந்து 10%. எத்தனை சதவீதம் நம்ம டெஸ்ட் பண்ண தான் சொல்ல முடியும். 3வது காரணம் வந்து நிமோனியா மாதிரி வந்து ஐசியூவில் போகிறது. அந்த சப்குரூப் வந்து நிமோனியா வந்து ஐசியூவில் போனவங்க இறக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் குழந்தைங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சொன்னால் இம்யூன் சிஸ்டம், குழந்தைங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல உற்பத்தி ஆகிற டைம் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே தான் அந்த எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகும். முதல் 6 மாதம் 9 மாதம் அம்மாவுடைய தாய்ப்பாலேருந்து வர எதிர்ப்பு சக்தி தான். அதுக்கப்புறம் தான் அந்த கிளான்ஸு உறுப்புகள்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா டெவலப் ஆகிற ஸ்டேஜ். அது ஒரு 5 to 6 இயர்ஸ் அது ஆகும். ஸோ முதல் 5 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தா எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு என்ன ஆகும்னா, நமக்கு எப்படி ஸ்கின் வந்து தோல் சுருக்கம் ஏற்படுது, முடி வந்து நரைக்குது, முடி கொட்டுதோ, அந்த மாதிரி வந்து பார்த்தா வயசாகும் போது இந்த இம்யூன் சிஸ்டம் செல்ஸும் வந்து பார்த்தா எண்ணிக்கை குறைஞ்சி போகும். அதனால வயசானவங்களுக்கு இது பிரச்சனை உண்டு. இன்பிட்வீன் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டீராய்டு மாதிரி மாத்திரை பண்ணுறது, டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு கூட்டு நோய்களை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிறது, சுகரை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிறது, கிட்னி ப்ராப்ளம் இருந்து, லிவர் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து சீரியஸாக போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுடைய எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா இல்லைனாலும் சரி, இல்லை வயதானவங்களுக்கு இது வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே சார், இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கிற பயம் வந்து இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் டிசீஸா அப்படிங்கிறது தான். லைக் கொரோனா இருக்கிற மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, அவங்க தொட்ட ஒரு பொருளை நம்ம தொட்டாலோ, இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாலோ கொரோனா வந்து ஈஸியா பரவும். அந்த மாதிரி பயம் வந்து HMPVக்கும் இருக்கா? ஸோ இது மெயினாக ஸ்ப்ரெட் ஆகிறது ட்ராப்லெட்னு வாங்க, சின்னதாக ஒரு நுகல் மாதிரி வந்து நம்ம பேசும்போது, இருமும் போது, பாடும்போது, ஸ்னீஸ் பண்ணும்போது வெளியில் வரும். பக்கத்துலேயே ஒருத்தர் இருந்தால் அவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பேர் ட்ராப்லெட் ஸ்ப்ரெட்டுன்னு பேர். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோமைட்ஸ். இந்த மாதிரி ஒரு டேபிள், இல்லை ஒரு கீபோர்டு, இல்லை ஒரு டோர் நாப், இல்லை ஒரு பேனா, இல்லை சுவிட்ச் போர்டு, இதெல்லாம் வந்து பார்த்தா ஃபோர்மைட்ஸ். அது மூலமாக இன்டெரக்டாக அதை தொட்டுட்டு நம்ம உடனே வந்து பார்த்தா முகத்தை தொடும்போதோ, இல்லை மூக்கு கிட்ட போய் நம்ம ஏதாவது வேலை பண்ணும்போதோ, அந்த விரலை வச்சு பண்ணும்போது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இன்டெரக்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி வந்து டிபி கிருமி மாதிரியோ, சிக்கன் பாக்ஸ் மாதிரியோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. மறுபடி வந்து கொரோனா வந்து அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப தூரத்துக்கு போகும். நான் இப்போ சப்போஸ் இருமுன்னா இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த வைரஸ் சர்க்குலேட் ஆகும், அப்படி கிடையாது. இது ட்ராப்லெட்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு, அந்த ஏர்பான்னா சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று வழியாக, இந்த ஏர் வென்டிலேஷன் வழியாக வெளியில் போகும். பட் இது வெளியில் அந்த மாதிரிலாம் போகாது. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 3 feet டிஸ்டன்ஸ், ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அது செட்டில் ஆகிடும். சார், இப்போ கொரோனாவோட பரவல் டைம் வந்து ஒரு டைம் இருக்கும். இது 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த இதோட ஃபேட் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது டைம்? இல்லை, இதுக்கும் டைம் லைன் உண்டு. மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் உடம்புக்குள்ளே இருக்கும் போது அதோடைய வீரியம் ஜாஸ்தி, சர்வைவல் டைம் ஜாஸ்தி. உடம்புக்கு வெளியில் வந்துட்டா இந்த என்வாரன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தட்ஸ் வை மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் ஏன் வின்டரில் ஜாஸ்தியாக சர்வைவ் ஆகுது, ஏன் வின்டரில் இந்த பிரச்சனை வருதுன்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்க டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அதாவது லைக் பண்ணுது. சம்மர் சீசனில் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த வைரஸ் எடுத்து போயிடும். யூஸ்வலாக ஆவரேஜ் டைம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6 மணி நேரத்தில் வந்து பார்த்தா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் சம் ஆஃப் த ஃபார்மேட் வந்து நல்லா ஒரு இதமாக, ஒரு ரொம்ப ஹீட்லாம் படலை, எதுவும் ரொம்ப என்ன சொல்கிறதுனா வார்மாக இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 24 hours, மேக்ஸிமம் 48 hours வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் இது எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணுறது? ஏன்னா ஒவ்வொரு ப்ரிவென்ஷன் மெத்தட் இருக்கும் சார். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது மக்கள்? இல்லை, யூஸ்வலாக ப்ரிவென்ஷன்னா பெஸ்ட்டு ப்ரிவென்ஷன்ஸ் யூஸ் சொன்னால் வேக்சினேஷன்ஸ். அப்படி இல்லாட்டி ஒரு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரெக்கவரி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சிக்கன் பாக்ஸ்னால் ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா திரும்பி வரவே வராது. எதிர்ப்பு சக்தி, லைஃப் லாங் இம்யூனிட்டி. ஆனால் சில வைரஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லைஃப் லாங் இம்யூனிட்டி கிடையாது.
ஒரு வாட்டி வந்தாலும் நம்மளே தெரியும் எத்தனையோ பேருக்கு 3 வாட்டி ஆமா. வந்தது 4 வாட்டி வந்தது கொரோனா. ஏன்னா அதோட எதிர்ப்பு சக்தி லைஃப் லாங் கிடையாது. ஸோ ஒரு ஷார்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஷார்ட் ஒரு இம்யூனிட்டி தான் அதுக்கலாம். அதே மாதிரி இந்த வைரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து பார்த்தா கம்மி தான். ஒரு வாட்டி வந்தால் ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த இம்யூனிட்டி இருக்கலாம், மறுபடியும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப் லாங் இம்யூனிட்டி வராது. ஓகே சார். இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேல இந்த ஒரு இது இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அதுக்கான மருந்து அப்படிங்கிறது தனியா கண்டுபிடிக்காததுக்கான ரீசன். அதான் சொன்னல, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங் டிசீசஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது. ஈவன் அடல்ட்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி. எந்த குழந்தைங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னாலும் சீரியஸ்னஸோ இல்லை டெத்தோ இதில் அதிகம் கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து பார்த்தா டெத்து ஜாஸ்தியாக வருது, இல்லை சீரியஸ்னஸ் ஜாஸ்தியாக வருது, இல்லை அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தா அடுத்தவங்களுக்கு பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாலாம் முதல் வாட்டி வரும்போது யாருமே எக்ஸ்போஸே ஆகலை. அதனால கொரோனா வந்தோடனே எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பட் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் வந்து 5 வயசு குழந்தைங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தையும் லைஃப் டைமில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்போஸ் ஆகி அதுக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி லைஃப் லாங் இம்யூனிட்டி கிடையாது, ஒரு பார்ஷியல் இம்யூனிட்டி வந்து பார்த்தா அவங்களுக்கு இருக்க செய்யுது. ஸோ அதனால் வந்து பார்த்தா இது வந்து யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கல. அன்லெஸ் இதோடைய வீரியம் மாறி போகிறதோ இல்லை இதோடைய பரவரத்தன்மை கூடினா தான் வந்து வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலாமா பண்ணலாமா. ஏன்னா நம்ம வந்து காஸ்ட் பெனிஃபிட் சொல்லுவாங்க. ஒரு வேக்சின் தயாரிக்கிறது சுலபம் கிடையாது, அதுக்கான செலவும் உண்டு. பட் அதுக்கான பெனிஃபிட் என்ன, அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மைல்டு ஹில்னஸாக தான் வருது, ஒரு காஃப் கோல்டு 2-3 டேஸில் சரியாக போகுதுன்னு சொல்லி சொன்னால் மோஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு வேக்சின்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே அதோடைய இறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்குது, பரவர விகிதம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் சின்ஸ் சம் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதுக்கு ஃபோக்கஸ் காட்டுறவங்க அதுக்கான வேக்சின்ஸை தயாரிக்கிற முயற்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஃபேஸ் 1 இருக்குது. அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்தால் தான் அடுத்த ஃபேஸ் தான் ஃபாஸ்ட்டாக போக முடியும். உருமாற்றம் அடைஞ்சா அது எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும், அது எந்த மாதிரி இருக்கும்? இல்லை இதில் வந்து பார்த்தா இது வந்து ஆர்என்ஏ வைரஸஸ் சொல்லுவாங்க. வைரஸஸ் 2ஆக பிரிப்போம், டிஎன்ஏ வைரஸஸ், ஆர்என்ஏ வைரஸஸ். இந்த டிஎன்ஏலாம் வந்து பார்த்தா ஒரு ஸ்டேபிள் மாலிகுல். அதில் வந்து உருமாற்றம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதாவது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அதாவது ஒருத்தருக்குன்னா ஒரு காப்பிலேருந்து இன்னொரு காப்பி மாறும்போது அது வந்து ரொம்ப இது பிழை வராது, ரொம்ப எரர் வராது. ஆன் த அதர் ஹேண்ட் ஆர்என்ஏ வைரஸஸ் வந்து காப்பி பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரெப்ளிகேட் ஆகும். அதுக்கு மெமரி ஒழுங்காக வச்சுக்காது, ஒழுங்காக காப்பி பண்ணாது, அரைகுறையாக தான் காப்பி பண்ணும். அதாவது ஆர்என்ஏ வைரஸஸ் எப்போவுமே வந்து பார்த்தா அது மல்டிப்ளை ஆகும்போது அதில் வந்து என்ன சொல்கிறோன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஹேப்பனிங் ஆகும். இப்போ கொரோனாலாம் இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் வந்து பார்த்தா ஆர்என்ஏ வைரஸஸ். அதனால தான் வந்து பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸா ஒரு வாட்டியும் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கொரோனா வந்து பார்த்தா முதல்ல ஆல்ஃபா, அதுக்கப்புறம் டெல்டா, அதுக்கப்புறம் வந்து ஓமைக்ரான், அந்த மாதிரி வேரியன்ட் வரதுக்கு காரணம் அது மல்டிப்ளை ஆகும்போது அதே மாதிரி பேரண்ட்டுடைய ஜீனியே காப்பி பண்ண மாட்டேங்குது, மிஸ் ஆகிடுவாரு. ஸோ இதுவும் ஆர்என்ஏ வைரஸ் தான். ஸோ இந்த ஆர்என்ஏ வைரஸோடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ் போகும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒழுங்காக காப்பி பண்ணாது. ஸோ கொஞ்சம் காப்பியில் வந்து மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இதில் இது வரைக்கும் 2 ஜீனோடைப் சொல்லியிருக்காங்க, ஜீனோடைப் ஏ அண்ட் ஜீனோடைப் பின்னு சொல்லுவாங்க. பட் இது மாதிரி காப்பியில் வந்து இது ஏதாவது ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும்போது இல்லை ரொம்ப பேருக்கு வரும்போது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தா ஒழுங்காக காப்பி பண்ணாமல் இல்லை ஒருத்தரோட இன்னொரு ஜெனட்டிக் மெட்டீரியலோட இன்ட்ராக்ட் ஆகும்போது உருமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தியரிபடி உண்டு. பட் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கம்மி தான். ஓகே சார். இது நினைச்சு மக்கள் ரொம்ப பெரிய ஒரு பயத்தில் இருக்காங்க சார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மீடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் போடும்போது டெஃபினட்டா வந்து பயமுறுத்துற மாதிரி போடாதீங்க. இந்த வைரஸ் வந்து புதிய வைரஸே கிடையாது. நேற்றுலாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியான்னு போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மருத்துவ கம்யூனிட்டி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக வருது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 2001 கண்டுபிடிச்சாங்களா. நம்ம அதுக்கான கண்டுபிடிக்கிற அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 2009, 2010 கொண்டு வந்தோம். ஸோ அப்போத்துலேருந்து இந்த வைரஸை பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த வைரஸ் வந்து ஒரு மைல்டான வைரஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது மைல்டான வைரஸ். இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கிற ஆளுக்கு எந்த வைரஸ் வந்தாலும், இந்த வைரஸ் இல்லை எந்த வைரஸ் வந்தாலும் சீரியஸாக போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தான் இந்த வைரஸும் பிஹேவ் பண்ணும். சப்போஸ் இந்த வைரஸ் வந்து ஒரு உருமாற்றம் அடைந்து ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து வரா மாதிரி இருந்தால் கொரோனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. அதனால வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும்போது ஃபஸ்ட் டைமே வந்து ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் கொரோனாவே. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இருக்குது, டாக்டர்ஸ்க்கும் இருக்குது, பேஷண்ட்ஸுக்கும் இருக்குது. ஸோ ஈவன் உலக அளவில் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அதனால் கொரோனா அளவுக்கு இது பாதிப்பு வராது, அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் பயம் வேண்டாம். கூட்டமான இடத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போஸ் அந்த மாஸ்க் வந்து பார்த்தா ஒருத்தர் சளி ஜுரம் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக போடணும். எனக்கு சளி இருக்குது, கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குன்னா ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி போய் தான் ஆகணும், எசென்ஷியலாக வேறு வழி இல்லைன்னா நீங்கள் மாஸ்க்கை போட்டு போங்க. அந்த சளி ஜுரம் இருக்கிறவங்க போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதை குறைக்க முடியும். ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் வந்து மீடியா சொல்கிற அளவுக்கு பயம் கிடையாது, ஒரு சாதாரண வைரஸ் தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்தீங்க. இன்னொரு சந்திப்புக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.